கழுதையும் கழுதை குட்டியும். பிரியமானவர்களே, இந்த தவக்கால நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு கடன் சென்று தியானிக்கிறதான முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடையதான பாடும் மரணங்களும். இந்த இயேசு கிறிஸ்துனுடையதான பாடுகள் மரணங்களில் இந்த நாளிலே மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 1-7 வரையிலும் சுருக்கமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது ஏறி எருசலேமுக்கு வருகிறது. இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் இப்போது பஸ்காவிற்காக எருசலேமை நோக்கி கடந்து வருகிறதான போது ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயு என்கிறதான ஒரு இடத்திற்கு வந்தபோது இயேசு தன்னுடைய சீசர்கள் 2 பேரை அவர் அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள். அங்கே போகும்போது 2 கழுதைகள், அதாவது ஒரு கழுதையும் அதனுடையதான குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை நீங்கள் அவிழ்த்து விட்டு வாருங்கள். நீங்கள் அவிழ்க்கிறதான போது உங்களிடத்தில் யாராவது ஏதாவது கேட்டால் இது சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. உடனே அவர்கள் அதை அனுப்பிவிடுவார்கள். அதன் பிரகாரமாக 2 சீசர்கள் கடன் செல்லுகிறார்கள். எந்த சீசர்கள் என்று வேதத்திலே அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசுவோடு இருந்ததான சீசர்களில் ஒரு 2 பேர். இவர்கள் போய் அவிழ்க்கிறார்கள். அந்த கழுதைகளுடையதான எஜமானன்கள் கேட்கிறார்கள், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள்? அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லும்போது உடனே அவைகளை அனுப்பிவிடுகிறார்கள். இயேசு தன்னுடைய எருசலேம் நுழைவுக்காக எதற்காக இந்த கழுதையை அவர் பயன்படுத்துகிறார்? கழுதையின் மீது எதற்காக அவர் பயன்படுத்துகிறார்? ஒரு 4 விதமான முக்கியமான சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது, இயேசு கிறிஸ்து கழுதையை பயன்படுத்துகிறதற்கான காரியம் பழைய ஏற்பாட்டினுடையதான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக காணப்படுகிறது. சகரியா 9:9 சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மீது பயணம் செய்கிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேற்றத்திற்கான ஒரு காரணமாகும். அதோடு கூட மாத்திரமல்ல, இவர்தான் மேசியா என்கிறதையும் குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் ஏகதேசம் 500 வருடங்கள் முன்பதாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது 500 வருடங்களுக்கு அப்புறமாக நிறைவேறுகிறதாக இருக்கிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே கால தாமதமாகும், ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்றுவார். இரண்டாவதாக பார்க்கும்போது, எதற்காக கழுதையின் மீது இயேசுவானவர் கடந்து வருகிறார் என்று சொன்னால், ராஜாவினுடையதான சமாதானத்தை நிரூபிக்கும் வண்ணமாக. இந்த இயேசுவாகிய ராஜா அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நிரூபிக்கும் வண்ணமாக. அந்த நாட்களிலே ஒரு ராஜா அவர்கள் தங்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்லும் போது குதிரையை பயன்படுத்துகிறார்கள். யுத்தத்தின் வெற்றியை பெற்று அவர்கள் சவாரி வருகிறதான போதும் குதிரையின் மீது ஏறி சவாரி வருகிறார்கள். அதோடு கூட முடியவில்லை. ஒரு ராஜா அவர் ராஜ்யபாரம் ஏற்கும்போது முடிசூட்டு விழா நடைபெறுகிறதான போது கூட குதிரையை பயன்படுத்துகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது இந்த குதிரையாக காணப்பட்டது. ஆனால் இயேசு யூதர்களின் ராஜா எதற்காக இந்த கழுதையை பயன்படுத்துகிறார்? அதை எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தாழ்மையின் கோலமாக இந்த யூதர்களின் ராஜாவாகிய இயேசு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை அது நிரூபிக்கிறது. ஜனங்கள் இந்த கழுதையை சுமை சுமக்கும் வண்ணமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவை சுமக்கிறதான ஒரு கழுதையாக தேவன் இந்த கழுதையை பயன்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எனவே இந்த கழுதையின் பயணம் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதான ஒரு ராஜாவாக இது சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக, இது தாழ்மையை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவராகவும், இந்த ராஜா எல்லாரையும் ஆளுகிறவராகவும், எல்லாரையும் சமமாக நடத்துகிறவராகவும், ஒரு தாழ்மையும் சாந்த குணத்தையும் அது குறிப்பிடுகிறது. எனவேதான் மத்தேயு 11:29 இயேசு சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான்காவதாக, ராஜ்ய பாரத்தை அவர் மறுபடியுமாக புதுப்பித்து காட்டுகிறவராக இருக்கிறார். ஜனங்கள் ஒரு அரசியல் சார்ந்ததான ஒரு ராஜாவை எதிர்நோக்கி இருந்தார்கள்.
அரசியல் சார்ந்ததான ராஜா கடந்து வந்து ரோமர்களிடமிருந்து இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார். ரோமர்களை அவர் அடித்து உதைத்து அவர்களை தீங்கு செய்வார். ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பார். ஆனால் இயேசுவானவர் அவர் அடித்து உதைக்கிறதான ஒரு அரசாங்க ராஜாவாக அவர் கடந்து வரவில்லை. அவர் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிப்பை கொடுக்கிறதான ஒரு ராஜாதி ராஜாவாக அவர் கடந்து வந்தவராக காணப்படுகிறார். எனவே இந்த இயேசுவாகிய ராஜாவின் எருசலேம் நுழைவு யாரோ கட்டாயப்படுத்தி வருகிறது அல்ல, சமாதானத்தை கொடுக்க வந்ததாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவனுடையதான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துனுடையதான அந்த அதிகாரத்தை கேட்டு அவர்கள் கடந்து சென்று அவர்கள் அப்படியே செய்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறதான போது அவர் நிச்சயமாகவே மிக பெரிதான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புகிறதான போது இயேசுவுக்கு தெரியும், இந்த கழுதை தாங்கள் இருக்கிறதான கிராமத்தில் அல்ல, இன்னொரு கிராமத்தில் இருக்கிறது. இந்த கழுதையை கட்டி வைத்திருப்பார்கள் என்கிறதும் அவருக்கு தெரியும். இந்த கழுதையின் மீது இதற்கு முன்பதாக யாரும் ஏறி பயணம் சென்றது இல்லை. அதாவது இந்த கழுதை யாரையும் இதற்கு முன்பதாக சுமந்தது இல்லை. இயேசுவை மாத்திரமே சுமக்க போகிறது என்கிறதும் இந்த இயேசுவுக்கு தெரியும். பிரியமானவர்களை, சங்கீதம் 44:21 சொல்லுகிறது, இருதயத்தின் அந்தகாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் முழுமையுமாக அவர் அறிந்திருக்கிறதான தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய வாழ்க்கை குறித்து தெரியாதது ஒன்றுமே இல்லை. எனவே எல்லாம் அறிந்ததான தேவன் மீது நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி இருக்கிறதான வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஒருவேளை தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், நிச்சயமாகவே நிறைவேறும். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளது. எனவே நான் வசனம் 3 பார்க்க முடியும், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லும் போது அவர்கள் உடனே அனுப்பி விடுவார்கள். அப்படியே இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சீசர்கள் சொல்லுகிறார்கள். அந்த எஜமான் அந்த கழுதைகளை அனுப்பி விடுகிறவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குறதற்கு இந்த இயேசுவின் நாமம் மிகவும் போதுமான நாமமாக இருக்கிறது. இந்த இயேசு ஒரு தாழ்மையின் ராஜாவாக இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய இருதயங்களையும் ஆளுகிறதற்கும் அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கழுதை குட்டியின் மீது யாருமே இதுவரையிலும் ஏறவில்லை. அந்த கழுதை குட்டி யாரையும் இதுவரையும் சுமக்கவில்லை. ஆனால் இயேசுவை சுமந்ததாக காணப்படுகிறது. இந்த இயேசுவை சுமக்கிறதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அவரை சுமக்கிறதான கருவிகளாக, பாத்திரங்களாக பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.